Hello everyone, welcome back to my channel Bovana Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ கறி. ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்பெஷலா weight lossக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கறி செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். இத நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மூணு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நார்மல் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடரை விட. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெல்லம் பவுடர் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் வெல்லம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் வெல்லம் சேர்த்திங்கன்னா தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். அதனால் இதை 2 விசில் தான் குக் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ சூப்பராக நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ஏதாவது டயட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.